என் பேர் பிரதீக்ஷா. நான் அண்டமான்லேருந்து வரேன். நான் பார்ன் பாட்டப் எல்லாமே அண்டமான். 11th 12th படிக்கும்போது சென்னையில் படித்தேன். அங்கே ஒரு பையன் மனோஜ்குமார்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணேன். 17 years இருக்கும் போது 9 years லவ் பண்ணிவிட்டு என் கூடவே இருந்துட்டு என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு 2018 தெரியும். அவங்க அப்பா தான் என்னை இங்கே வீடு பார்த்து இங்கே வச்சார். வீடு பார்த்து வச்சுமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மொத்த குடும்பமுமே சொல்லி கல்யாணம் பண்ண டைமில் அவன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டான்னு, விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. 1 monthக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. அங்கே போய் போலீஸ்கிட்ட போய் கேட்டால் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு, எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமும் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் எஸ்பி சார் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அட் த சேம் டைம் எஸ்பி சார் வந்து அவரை பெயில் கிராண்ட் பண்ண சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் ஆல்ட்ரேஷன் 69 BNS போட்டுமே இப்போ அவருக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகிருக்கு. 69 BNS போட்டாங்கன்னு சொல்லியுமே அவருக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகிருக்கு. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு இங்கே பெயில் இன்றைக்கி டேட்டு. ஆனால் எனக்கு வந்து பயமாக இருக்குது. என்னென்னா போலீஸ் முன்னாடியே அவங்க அம்மா அப்பா என்னை வெட்டி கொண்டுருவேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அடுத்த 2-3 daysலேயே நான் எஸ்பி ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆட்டோ இடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை 3 பேர் ஆட்டோவில் வந்து நீ உதயா அப்பார்ட்மெண்ட் தானே, நீ ஏறுன்னு என்னை இது பண்ணாங்க. எனக்கு வெளியில் வரதுக்கே இப்போ பயமாக இருக்குது. அவங்க வந்து எதனா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. 69 BNS போட்டும் அந்த பையனுக்கு இன்றைக்கி பெயில் கிராண்ட் ஆகிருக்கு. போலீஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ணல. டிஐஜி வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சப்போர்ட் கூட எனக்கு பண்ணல போலீஸ். எனக்கு ஒன்றும் இல்லை, 69 BNS போட்டிருக்காங்கன்னு ஜட்ஜுக்கிட்ட சொல்லியிருந்தாலே அவனுக்கு பெயில் கிடச்சிருக்காது. அதை கூட சொல்லலை. எனக்கு இப்போ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எப்படி என்னை 9 வருஷமாக ஏமாற்றி நான் அண்டமான், எனக்கு இங்கே ஒரு சப்போர்ட் கூட இல்லை. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஃபுல் போலீஸுமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு நாளும் பயந்து இங்கே போராடிட்டு இருக்கேன். அவங்க ஆனால் ஃபுல் எஸ்பி சப்போர்ட், ஃபுல் போலீஸ் சப்போர்ட்டில் அவங்க அங்கே இருக்காங்க. இதுக்கு ஆக்ஷனே எடுக்கலை. எப்படி சார் ஒரு 30th செப்டம்பர் போட்ட எஃப்ஐஆருக்கு இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க? ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் 69 BNS லா படி பார்த்தா அது நான் பெயிலபிள் செக்ஷன். எப்படி சார் அவங்களுக்கு பெயில் கிடச்சிது? இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். நான் ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போனேன், இன்ஸ்பெக்டர் கிட்ட போனேன், எஸ்பி கிட்ட போனேன், டிஎஸ்பி கிட்ட போனேன், டிஐஜி கிட்ட போனேன். எனக்கு இப்போ வரைக்குமே ஆக்ஷன் கிடைக்கல. இன்னும் நான் யார்கிட்ட போகணும்? இப்போ நான் மீடியா கிட்ட வந்திருக்கேன். ஒன்று அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை நான் லீகலாக என்ன பண்ண முடியுமோ பெயில் கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்டர்மீடியட் பெயில் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் லீகலாக பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸ் இருந்தும் அவங்க வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் ஜஸ்டிஸை வந்து டிலே பண்ணுவாங்களா இல்லை ஜஸ்டிஸை மறுப்பாங்களா? எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. இந்த ஊரில் நான் வந்ததே அவனால தான். அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் வந்தேன். என் சொந்த ஊரை விட்டு என் அம்மா அப்பாவை ஏமாற்றி இங்கே வந்ததே நான் அவனுக்காக தான். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க அம்மா அப்பாவும் மொத்தமாக சேர்த்து என்னை இப்போ வந்து ஏமாற்றிருக்காங்க. எனக்கு இப்போ உயிருக்கு பயமாக இருக்குது. அவங்க எதெல்லாம் பண்ணிடுவாங்க. பெயில் தப்பு பண்ணாமல் பெயில் வாங்கி வெளியில் இருப்பான். நான் பயந்து உயிருக்கு பயந்து ஒரு நாளும் ரேப்பிடில் கூட என்னால் போக முடியல. என்னால் கேபில் கூட என்னால் போக முடியல. ஸோ ஒன்றே அவங்கள மேலே ஆக்ஷன் எடுங்க. போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா நான் ஒரு பொண்ணாக என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு இதுக்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் சார். ஒரு தப்பு பண்ணவே எப்படி தப்பிக்கலாம்? பெயில் போடுங்கன்னு எஸ்பி சாரே வந்து சொல்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற மேம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாதிக்கப்பட்ட எனக்கு என்ன பதில், என்ன ப்ரொடெக்ஷன்? எனக்கு இந்த மாதிரி அவங்க மேலே வந்து த்ரெட் வருது, எனக்கு த்ரெட்னிங் வருது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லும் போது கூட அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதது தான் இந்த போலீஸ். ஸோ எனக்கு போலீஸ் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அட் த சேம் டைம் 69 BNS போட்டும் மனோஜ்குமாருக்கு எப்படி பெயில் கிராண்ட் ஆச்சுன்னு தெரியணும். இதுதான் என்னோட கோரிக்கை. அவங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன், அவங்க அம்மா பேர் சுகீர்த்த லீலா. ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆகிட்டாரு. ரேஸ் கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த பையன் வந்து கன் அண்ட் ரனில் சும்மா ஒரு டிஎல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆக்ஷன் எடுக்கணும் சார். என்னை ஏமாத்துனதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என்னாலலாம் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவனை மாதிரி லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தி வச்சுக்கிறதுக்கு ஒருத்திலாம் என்னால் இப்படி இருக்க முடியாது. என்னை ஏமாத்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, அவனே கட்டிட்டு வாழலாங்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் ஏமாத்தினவனை எப்படி நீங்களாம் தப்பிக்க விடுவீங்க? போலீஸ் எப்படி என்னைய வந்து இந்த நிலைமையில ட்ரீட் பண்ணலாம்? எப்படி என்னைய ஹராஸ் பண்ணி அப்யூஸ், போலீஸே எப்படி என்னை அப்யூஸ் பேட் வச்சு போட்டு என்னை திட்டி அனுப்பலாம்? போலீஸே எப்படி சார்? போலீஸ் வந்து ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. போலீஸ் வந்து மக்களுக்கா இல்லை தப்பு பண்ணவங்களுக்கான்னு எனக்கு இது பெரிய கேள்விக்குறையாக இருக்குது. எனக்கு நான் போட்ட வழக்கில் எஸ்பி சார் பெயில் போட சொன்னதுனால அவங்க பெயில் போட்டு இப்போ அவங்களுக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆயிடுச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் 1 month முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அந்த சரியான செக்ஷன் போடுறதுக்கே நான் 1 மாதம் போராடி இருக்கேன் சார். அதே
10-15 நாளுக்கு அப்புறம் தான், ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் கோர்ட்லேயே சப்மிட் பண்ணல. 10-15 நாளுக்கு அப்புறம் ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போடுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போவுமே எனக்கு ஆல்ட்ரேஷன் கொடுக்கல. டிஐஜி வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டே எனக்கு கிடச்சிது. என்னைய வந்து 9 வருஷமாக யூஸ் பண்ணி, ஃபிசிக்கலாகவும் யூஸ் பண்ணி, என்னை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னவர். அது மட்டும் இல்லாமல் நான் என் பொண்ணுக்கு நல்லா டவுரி கொடுக்குற பொண்ணாக நான் பார்த்துட்டேன்னு சொன்னார் சார். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து என்னை வந்து மொத்தமாக மோசடி பண்ணியிருக்காங்க, என்னை வந்து ஏமாற்றிருக்காங்க. ஒன்று ஆக்ஷன் எடுக்கட்டும், இல்லை ஒரு சாரி கூட கர்ட்டசிக்கு கேட்காத ஒரு மனுஷங்க சார் அவங்க. ஸோ என்னால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் தண்டனை வாங்கி கொடுக்குறதா இல்லை மன்னிக்கிறதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸ் சைட்லேருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு தான் இன்றைக்கி நான் மீடியாவுக்கு வந்திருக்கதே. போலீஸ் எனக்காக என்ன பண்ணியிருக்குங்கிற ஒரு கொஷின் மார்க் தான் இங்கே.